சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகளில் இதுவரைக்கும் 12 ராசிகளுக்குமான சித்திரை மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வந்தோம். இனி வரக்கூடிய பதிவுகளில் 12 ராசிகளுக்குமான மே மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில நம்மளோட இந்த பதிவுல ராசி கட்டத்துல 5வது ராசியா இருக்கக்கூடிய நெருப்பு ராசியான சிம்ம ராசிக்கு இந்த மே மாதத்தோட கிரக நிலைகள் என்ன மாதிரியான யோகங்களை கொடுக்கும், என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்களை கொடுக்கும், இந்த மே மாதத்துல எந்தெந்த நாட்கள் சிம்ம ராசிக்காரங்களுக்கு பண வரவை ஏற்படுத்தி கொடுக்கும், எந்தெந்த நாட்கள் நிறைய விரை செலவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கறத பத்தி எல்லாம் கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால சிம்ம ராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. நீங்க ஸ்கிப் பண்ணி வீடியோவை பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கறதே உங்களுக்கு புரியாம போயிடும். அதனால தயவு செஞ்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அதை விட முக்கியமா உங்களை மாதிரியே போராட்டமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய சிம்ம ராசிக்காரங்க உங்க நட்போட்டாரத்திலேயோ அல்லது சொந்த பந்தத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களுக்காக இறக்கப்பட்டு மற்றவங்களுக்காக வருத்தப்பட்டு படுகுழியில விழுந்த ஒரு ராசி அப்படின்னு சொல்லலாம். எதனால இப்படி சொல்றேன் அப்படின்னா சிம்மராசிக்காரங்க என்னதான் புத்திசாலிகளாகவும் திறமசாலிகளாகவும் இருந்தாலும் சரி சொந்த பந்தங்கள் இவங்களை ரொம்ப சுலபமா ஏமாத்தி போடுவாங்க. அதாவது சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இவங்களை எதிர்த்து நின்று நேருக்கு நேரா மல்லு கட்டி ஜெயிக்கவே முடியாது அப்படிங்கறதால பெரும்பாலான சொந்த பந்தங்கள் இவங்களை பாசத்தை காட்டி ஏமாத்தி இருப்பாங்க. இவங்களும் பாசத்தை காட்டுறாங்களே அப்படின்னு சொல்லி அவங்களை நம்பி ஏமாந்து போயிருப்பாங்க. குறிப்பா இவங்களோட சொந்த பந்தங்கள் ஏதாவது கஷ்டத்துல இருக்காங்க, சொந்த பந்தங்களுக்கு ஏதாவது பண தேவை இருக்கு அப்படின்னா அவங்க உதவின்னு கேட்கறதுக்கு முன்னாடியே ஓடி போய் உதவிகளை செஞ்சிருப்பாங்க. இவங்க கைகளில் பணம் இல்லை அப்படின்னாலும் நகைகளை அடகு வச்சோ அல்லது தெரிஞ்சவங்க கிட்ட பணம் வாங்கியோ சொந்தக்காரங்களுக்கு கொடுத்து உதவிகளை செஞ்சிருப்பாங்க. ஆனா இவங்க யாருக்கு ஓடி போய் உதவிகளை செஞ்சாங்களோ அவங்களுக்கு இவங்க உதவி செஞ்சதுக்கான நன்றி அப்படிங்கிறது கொஞ்சம் கூட இருக்காது. பெரும்பாலான சொந்த பந்தங்களுக்கு இவங்க நிறைய உதவிகளை செஞ்சிருந்தாலும் அந்த சொந்த பந்தங்கள் எல்லாருமே இவங்களை எப்படியாவது வீழ்த்திடணும், இவனை எப்படியாவது அழிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு முடிவோட தான் இருப்பாங்க. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா யார் உண்மையான பாசத்தை காட்டுறாங்க, யார் நடிக்கிறாங்க அப்படிங்கிறத சிம்மராசிக்காரங்க கண்டுபிடிச்சிக்கவே மாட்டாங்க. வெள்ளையா இருக்கிறது எல்லாமே பால் அப்படின்னு வெகுளியா நம்பி உதவிகளை செஞ்சு அது மூலமா நிறைய அவமானங்களை இவங்களே தேடிப்பாங்க. ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா சிம்மராசிக்காரங்களுக்கு பண நெருக்கடி ஏற்படுது அப்படின்னாலும் சரி, அவமானங்கள் வருது அப்படின்னாலும் சரி, வேதனைகள் வருது அப்படின்னாலும் சரி, அதுக்கு முதல் காரணம் அவங்களோட சொந்த பந்தங்களா தான் இருக்கும். அதுலயும் முக்கியமா வெளியிலிருந்து வரக்கூடிய 1000 எதிரிகளா இருந்தாலும் சரி சிம்மராசிக்காரங்க ரொம்ப சுலபமா அவங்கள சமாளிச்சு வீழ்த்திட்டு மேல வந்துருவாங்க. ஆனா சொந்த பந்தங்கள் அப்படிங்கிற பேர்ல இருக்கிற துரோகிகளோட உண்மையான குணத்தை புரிஞ்சிக்காம பெரும்பாலான சிம்மராசிக்காரங்க ஏமாந்து போய் நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். இதுல நம்ம ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா என்னதான் சிம்மராசிக்காரங்க சொந்த பந்தங்கள் மூலமா ஏமாற்றங்களையும் அவமானங்களையும் சந்திச்சாலும் மறுபடியும் அந்த சொந்த பந்தங்களுக்கு உதவிகளை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அது மூலமா தொடர்ச்சியா அடுத்தடுத்து அவமானங்களையும் பிரச்சனைகளையும் சந்திச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா சொந்த பந்தங்களை நம்பி சொந்த பந்தங்களுக்கு இறக்கப்பட்டு சொந்த பந்தங்களுக்கு உதவிகளை செஞ்சு அது மூலமா மன அழுத்தத்தை சந்திச்சுட்டு வரக்கூடிய ஒரே ராசி சிம்மராசி அப்படின்னு சொல்லலாம். போதா குறைக்கு தற்சமயம் இவங்க கண்டக சனியோட ஆதிக்கத்துல இருக்கிறதால குடும்ப வாழ்க்கையிலையும் இவங்களுக்கு பெரிய அளவுல நிம்மதி அப்படிங்கிறது இல்ல. இவங்களோட வாழ்க்கை துணையும் இவங்களை பத்தி சரியா புரிஞ்சுக்காம நிறைய சண்டை சச்சரவுகளை சந்திச்சுட்டு வராங்க. குறிப்பா கடந்த 6-7 மாதங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிம்மராசிக்காரங்களுக்கு குடும்பத்துக்கிட்ட இருந்து எந்த வகையிலையும் ஆதரவு அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது. குடும்பத்துல இருக்கிற யாருமே இவங்களை புரிஞ்சுக்க மாட்டாங்க. தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தொடர்ச்சியான சண்டை சச்சரவுகள் மனக்கசப்புகளை சந்திச்சிருப்பாங்க. கணவன் மனைவிக்கிடையே பிரிவுகளை சந்திக்கக்கூடிய ஒரு சூழலும் ஏற்பட்டிருக்கும். இதெல்லாம் விட முக்கியமா இவங்க ஒரு காரியத்துல இறங்குறாங்க அப்படின்னா இவங்க குடும்பத்துல இருக்கிறவங்களே உன்னால இதை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி மட்டம் தட்டிக்கிட்டே இருப்பாங்க. அதையும் மீறி அந்த காரியத்துல இவங்க இறங்குறாங்க அப்படின்னா குடும்பத்துல இருக்கிறவங்களே முழுக்க அந்த காரியத்துக்கு முட்டுக்கட்டையா வந்து நிற்பாங்க. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா இந்த கண்டக சனி உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க மூலமா தான் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்தும், சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்தும், மன கஷ்டங்களை ஏற்படுத்தும். இதெல்லாம் விட முக்கியமா ஒரு சில சிம்மராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களோட வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்திலையும் இந்த கண்டக சனி பெரிய அளவிலான பாதிப்புகளை ஏற்படுத்தி விட்டுருக்கும். இதனால பெரும்பாலான சிம்மராசிக்காரங்க சமீப காலமா மன நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு வராங்க. குடும்பத்திலையும் நிம்மதி இல்ல, வெளி இடங்கள்லயும் நிம்மதி இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு மன வேதனையான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு வராங்க அப்படின்னு சொல்லலாம். இப்படி ஒரு நெருக்கடியான சூழல்ல இந்த மே மாதத்தோட கிரக நிலைகள் சிம்மராசிக்காரங்களோட வாழ்க்கையில ஏதாவது மாற்றங்களை கொண்டு வருமா, முன்னேற்றத்தை ஏற்படுத்துமா அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அந்த வகையில இந்த மே மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும்போது மாதத்தோட தொடக்கத்திலேயே குரு பகவான் உங்க ராசிக்கு 10வது வீடான தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். குரு பகவான் தொழில் ஸ்தானத்துல இருக்காரு அப்படின்னாலே தொழில் ரீதியான முன்னேற்றங்களை உங்களுக்கு கொடுக்க போறார் அப்படின்னு அர்த்தம். இதனால இந்த மே மாசத்துல உங்களுக்கு தொழில்ல சிறப்பான முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். உங்களோட பண வரவு சிறப்பானதா இருக்கும். இவ்வளவு நாட்களா உங்க தொழில ஒரு விதமான மந்த நிலைமையை சந்திச்சிருப்பீங்க. ஒரு சிலர் திடீர் நஷ்டங்களை கூட சந்திச்சிருப்பாங்க. அந்த மாதிரியான நஷ்டங்களும் மந்த நிலைமையும் முழுமையா மாறி தொழில் முன்னேற்றம் அடையக்கூடிய காலகட்டமா இந்த மே மாதம் இருக்க போகுது.
அதே போல குரு பகவான் தொழில் ஸ்தானத்துல இருக்கிறதால தொழில் சம்பந்தமா உங்களுக்கு வர வேண்டிய பழைய பாக்கிகள் இனி வரக்கூடிய காலங்கள்ல கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு வசூலாக ஆரம்பிக்கும். உங்க கைகள்ல சிறப்பான பணப்புழக்கம் ஏற்படக்கூடிய காலகட்டமாகவும் இந்த மே மாதம் இருக்கும். அதுலயும் முக்கியமா என்னோட பணம் ஃபுல்லா வெளியில கிடக்குது, எவ்வளவோ முயற்சி பண்றேன், அந்த பணம் வசூலாகவே மாட்டேங்குது, அதுல பாதி பணம் வந்தா கூட என்னோட கஷ்டத்தை ஓரளவுக்கு சமாளிச்சிருவேன் அப்படின்னு நீங்க புலம்பிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த மே மாதத்துல இருந்து வெளி ஆட்கள் கைகள்ல இருக்கக்கூடிய உங்களோட பணம் படிப்படியா திரும்ப உங்ககிட்டயே வரப்போகுது. இது மூலமா தற்சமயம் நீங்க சந்திச்சுட்டு வரக்கூடிய பண நெருக்கடியும் உங்களை விட்டு முழுமையா விலக போகுது. அதே போல ஒரு சில சிம்மராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சமீப காலமா தொழில ஒரு விதமான மந்த நிலைமையை சந்திச்சு வந்திருப்பீங்க. புதுசா எதிரிகள் உருவாகி இருப்பாங்க. அந்த எதிரிகள் மூலமா தொழில உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் நெருக்கடிகள் அப்படிங்கறதும் சமீப காலத்துல ஏற்பட்டிருக்கும். இதனால தொழில் தொடர்ந்து நடத்த முடியாம ஒரு சில சிக்கல்களையும் நீங்க தொடர்ச்சியா சந்திச்சுட்டு வந்திருப்பீங்க. அதுவே இந்த மே மாதத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குரு பகவான் தொழில் ஸ்தானத்துல இருக்கிற காரணத்தால தொழில இருந்துட்டு வரக்கூடிய நெருக்கடிகள் எல்லாம் முழுமையா விலகும். உங்களோட எதிரிகள் உங்ககிட்ட தோத்து ஓடி போகக்கூடிய காலகட்டமாகவும் இந்த மே மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா உத்தியோகத்துல இருக்கிற சிம்மராசிக்காரங்களுக்கும் இந்த குரு பயிற்சி அற்புதமான முன்னேற்றங்கள் அப்படிங்கறத கொடுக்கும். உங்களுக்கு பதவி உயர்வை ஏற்படுத்தி கொடுக்கும், சம்பள உயர்வை ஏற்படுத்தி கொடுக்கும். புதுசா வேலை தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்க திறமைக்கு தகுந்த மாதிரியான வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பா அமையும். ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு மேல் அதிகாரிகளோட ஆதரவு அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். இதெல்லாம் விட முக்கியமா அரசு வேலைகளுக்காக முயற்சி செய்யக்கூடிய சிம்மராசிக்காரங்களுக்கும் இந்த மே மாதம் அப்படிங்கிறது ரொம்பவே அதிர்ஷ்டமான காலகட்டமா இருக்க போகுது. அதே நேரம் இப்ப பாத்துக்கிட்டு இருக்கிற வேலையை விட்டுட்டு வேற வேலைகளுக்கு போலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மே மாதம் சாதகமான மாதமா உங்களுக்கு இருக்காது. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ஏற்கனவே பாத்துக்கிட்டு இருக்கிற வேலையை விட்டுட்டீங்க அப்படின்னா புதுசா உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுல ஒரு சில சிக்கல்கள் அப்படிங்கிறது ஏற்படும். ஒருவேளை உங்களுக்கு உடனடியா வேலை வாய்ப்பு கிடைச்சாலுமே நீங்க ஏற்கனவே பாத்துக்கிட்டு இருந்த வேலையை விட கொஞ்சம் நெருக்கடியான வேலை வாய்ப்புகள் தான் அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல அமையும். அதனால சிம்மராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் வேலை மாற்றத்துக்கு முயற்சி செய்யாம இருக்கிற வேலையை காப்பாத்திக்க முயற்சி பண்ணுங்க. அடுத்ததா சொந்த வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நீங்க வீடு வாங்குறது, நிலங்கள் வாங்குறது, வாகனங்கள் வாங்குறது இந்த மாதிரியான விஷயங்களை இந்த மே மாதத்துல முடிஞ்ச வரைக்கும் ஒத்தி வச்சிருங்க. எதனால இப்படி சொல்றேன் அப்படின்னா இந்த மே மாசத்துல உங்க ராசிக்கு 8வது வீடான அஷ்டமஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மீன ராசியில செவ்வாயும் ராகுவும் ஒன்னா இணைஞ்சு சஞ்சாரம் பண்றாங்க. இந்த கிரக சேர்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு விபரீதமான எண்ணங்களை ஏற்படுத்தும். தேவையில்லாத குழப்பங்கள் உள்ள சொத்துக்களை வாங்குறதுக்கு தூண்டும். வாகனங்கள் வாங்குறது மூலமாவோ அல்லது வாகன பயணங்கள் மூலமாவோ ஒரு சில வில்லங்கங்களை இந்த கிரக சேர்க்கை உங்களுக்கு ஏற்படுத்தும். இதெல்லாம் விட முக்கியமா அசையா சொத்துக்களை வாங்குறது மூலமா நீங்க ஒரு சில வம்பு வழக்குகளையும் நீதிமன்ற வழக்குகளையும் சந்திக்கிறதுக்கு கூட இந்த மே மாசத்துல அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அதனால இந்த மே மாசத்துல சொத்துக்கள் வாங்குறதா இருந்தாலும் சரி, நிலங்கள் வாங்குறதா இருந்தாலும் சரி முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துடுங்க. ஒருவேளை தவிர்க்க முடியாத பட்சத்துல நீங்க நிலங்கள் வாங்குறீங்க அப்படின்னா ஆவணங்களை முழுமையா படிச்சு பார்த்து அதுக்கப்புறமா வாங்குங்க. அடுத்ததா இந்த மே மாசத்துல குரு பகவான் பயிற்சி ஆகிற காரணத்தால உங்க ராசிக்கு குரு பார்வை அப்படிங்கிறது கிடைக்காம போயிடும். இதனால உங்களோட உடல் ஆரோக்கியத்துல ஒரு சில பாதிப்புகள் அப்படிங்கிறது ஏற்படும். மன ரீதியான ஒரு சில அழுத்தங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும். உங்ககிட்ட இருக்கிற தன்னம்பிக்கை முழுமையா குறையும். தேவையில்லாம எடுத்ததுக்கெல்லாம் கோபப்படுவீங்க, டென்ஷன் ஆவீங்க. இதெல்லாம் விட முக்கியமா சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு கூட நீங்க முழுமையா சோர்ந்து போகக்கூடிய காலகட்டமா இந்த மே மாதம் இருக்க போகுது. அதே நேரம் குரு பகவானோட பார்வை உங்க ராசிக்கு 2வது வீடான குடும்ப ஸ்தானத்துல நேரடியா பதியறதால குடும்ப வாழ்க்கையில இருந்துட்டு வந்த சிக்கல்கள் எல்லாமே இந்த மே மாதத்துல இருந்து படிப்படியா விலகும். உங்க வாழ்க்கை துணை உங்களை புரிஞ்சுக்குவாங்க, உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க. உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க உங்களுக்கு அனுசரணையா நடந்துக்குவாங்க. குடும்ப வாழ்க்கையில நீங்க இழந்த மரியாதையும் சந்தோஷமும் திரும்பவும் உங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாம் விட முக்கியமா உங்க வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்திலையும் குறிப்பிடத்தகுந்த அளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டமா இந்த மே மாதம் இருக்க போகுது. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா இந்த மே மாதம் முழுக்கவே சிம்மராசிக்காரங்களோட வாழ்க்கையில ஒரு சில அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் கிடைக்க போகுது. அதுலயும் முக்கியமா இந்த மே மாதத்தோட பிற்பகுதி அப்படிங்கிறது சிம்மராசிக்காரங்களோட வாழ்க்கையில சிறப்பான மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய காலமா இருக்க போகுது. நன்றி, வணக்கம்.